Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.4 question number 4. The question pathina least number must be subtracted from each of the numbers so as to get a perfect square. அதாவது நமக்கு 5 numbers கொடுத்திருக்காங்க. இதுல எதுவுமே perfect square கிடையாது. For example எனக்கு வந்து 402 எடுத்துக்கிட்டேன்னா இது perfect square கிடையாது. ஓகே, ஸோ இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு வேல்யூவை நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து புதுசா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சப்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா லாங் டிவிஷன் அப்ளை பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிமைண்டர் வந்து 0 வரும். பட் இங்கே வந்து ஏதாவது ஒரு ரிமைண்டர் வேல்யூ வரும். ஓகே, ஸோ அந்த ரிமைண்டரை நம்ம கொடுத்துருக்க வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து வரப்போகிற ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு திருப்பியும் நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்து லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ லாங் டிவிஷன் அப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட்லேருந்து டூ டிஜிட்ஸை கம்பைன் பண்ணுவீங்க. ஸோ 02 கம்பைன் பண்ணிக்கோங்க, 4 கம்பைன் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 4 பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 - 4 0 ஆயிரும். இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே கீழே இறக்கி எழுதுவோம். ஸோ 02 2 + 2 வந்து 4. ஓகே, ஸோ இப்போ 4 கூட ஏதோ ஒரு நம்பர் எழுதிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 02 வரணும். கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கனாலே 1. ஓகே, ஸோ இந்த எக்ஸில் 1 போட்டிங்கனாலே 41 × 1 போட்டாலே 41 பெரிய நம்பராக வருது. அப்போ இது வராது. ஓகேவா? ஸோ அப்போ 0 தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அப்போ 40 × 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0 0 × 40 வந்து 0. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 2 வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் என்னோட ரிமைண்டர். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரிமைண்டரை தான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ நம்பர் டு பி சப்ராக்டட். ஓகே, நம்பர் டு பி சப்ராக்டட் என்னது? ரிமைண்டர் இஸ் 2. ஓகே, இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்? 2 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்? 402லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 - 2 0, இங்கே ஒரு 0, இங்கே 4. ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூலேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோன்னா வரப்போகிற நம்பர் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 400. ஓகே, இப்போ இந்த 400க்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துச்சு பார்த்தீங்களா கோஷன்ட்டு, அதுதான் வரப்போகுது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி ரிமைண்டர் வந்துருச்சு. அந்த ரிமைண்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஆல்ரெடி இங்கே என்ன கோஷன்ட் வந்திருக்கோ அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ ஈஸியாக அதை அப்படியே எழுதிடலாம். இல்லை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 2 நம்பர்ஸை கம்பைன் பண்ணுவீங்க. 2 2s are 4. ஓகே, ஸோ 4 - 4 0, இங்கே 0 வந்துடும். 2 + 2 4. 4 கூட எந்த நம்பர் போட்டால் நம்மளுக்கு வந்து 0 வரும்? 0 × 0. கரெக்டா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஓகே, ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 நம்மளுக்கு என்னது? 20. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து 1929. ஓகே, 1989. ஸோ 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணுங்க. யூனிட் டிஜிட்லேருந்து 89 அப்புறம் 19. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 19 பார்த்தீங்கன்னா 4 4s are 16. ஸோ அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 4 4s are 16. ஸோ 19 - 6 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இதில் வந்து 3 வருது. இந்த ரெண்டு நம்பரை அப்படியே தான் இறக்கி எழுதுவோம். 389. 4 + 4 வந்து 8. ஸோ இப்போ 8 கூட ஏதோ ஒரு நம்பரை போட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சம்வாட் 389 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 8 கூட 8 4s are பார்த்தீங்கன்னா 32. அப்படி இல்லைன்னா ஓகே 8 5s are பார்த்தீங்கன்னா 40 வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து 8 4s are போட்டு பார்க்கலாம். அதாவது 8 கூட 4 வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே,
ஸோ இப்போ இங்கேயும் எக்ஸை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். 84 into 4. ஓகே, ஜஸ்ட் நம்மளுக்கு கெஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே 38 இருக்கிறதுனால somewhat நியர்பை நம்பர் டு 38 எது போட்டால் வரும்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ 8 4s are 32 வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால 4 போடுறோம். ஓகே, ஸோ 4 4s are 16, இங்கே 1, 8 4s are 32, 32 plus 3 வந்து சாரி 32 plus 1 வந்து 33. ஓகே, ஸோ 336. சப்போஸ் 85 போடுறோம் இன்ட்டு 5 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய நம்பர் தான் வரும். 5 5s are வந்து 25. ஓகே, 8 5s are 40, 40 plus 2 வந்து 42. இது வராது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 84 into 4 வந்து 336. ஓகே, இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 9 minus 6 3, 8 minus 3 வந்து 5. ஓகே, இது 0 ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்ல வந்து ரிமைண்டர் என்ன 53. ஓகே, ஸோ அப்போ நம்பர் டு பி சப்ராக்டட் இஸ் 53. ஓகே, ஸோ இப்போ எந்த நம்பர்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 1989லேருந்து நம்ம வந்து 53யை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 9 minus 3 வந்து 6. ஓகே, 8 minus 5 3, இங்கே 9, இங்கே 1. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 1936. ஓகே, இந்த 1936க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன தான் வரப்போகுது? 44 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதையும் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 நம்பரை கமெண்ட் பண்ணுவீங்க. 4 4s are 16. சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 3, இங்கே இந்த ரெண்டு நம்பர் அப்படியே எழுதிப்போம். 336. 4 plus 4 8. இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 84 into 4 வந்து 336. அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 போட்டால் நம்மளுக்கு 336 வந்துடும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டா ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரைட். ஸோ ரூட் ஆஃப் 1936 அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வருது? 44. ஓகே, ஸோ கம்மிங் டு த தேர்ட் ப்ராப்ளம் 3250. ஸோ 3250க்கு நம்ம லாங் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். 2 நம்பர்ஸாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 32 பார்த்தீங்கன்னா 5 5s are 25. ஸோ அப்போ இங்கேயும் 5 இங்கேயும் 5 25. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 32 minus 25 வந்து 7. இந்த 50யை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 5 plus 5 வந்து 10. ஸோ அப்போது 10 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சம்வாட் 750 வரணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 750 இருக்கிறதுனால 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 7 வரும்? 7. ஓகே, ஸோ அப்போது நான் வந்து எக்ஸை 7ஆக ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். 7 7s are 49. இங்கே ஒரு 4. 7 1s are 7. எஸ், சம்வாட் நியர்பை நம்பர் வருது. அப்போ இங்கே 7ஏ போட்டுக்கலாம். ஸோ 107 into 7 பார்த்தீங்கன்னா 749. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 1 வரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட ரிமைண்டர். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம்லேருந்து நம்பர்லேருந்து இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிவிட்டா எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ரைட். ஸோ இப்போ 3250லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 3250 minus 1 என்ன? 3249. ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னதுங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3249. ஓகே, இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 57 தான் வரணும். கரெக்டா? ஸோ 2 கமெண்ட் பண்ணுங்க. 5 5s are 25. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 7 749. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே 5 plus 5 என்ன? 10. 107 into 7 வந்து 749. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ரைட். ஸோ அப்போது ரூட் ஆஃப் 3249 என்னது? 57. ஓகே, ஸோ நம்பர் டு பி சப்ராக்டட் இந்த ப்ராப்ளமில் வந்து 1. ஓகே, ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது அதையும் எழுதிக்கோங்க. நம்பர் டு பி சப்ராக்டட் இஸ் 1. ரூட் ஆஃப் 3249 வந்து 57. தேர்ட் ப்ராப்ளம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் போகலாம். 825. ஓகே, இதுக்கு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. 2 டிஜிட்டாக கம்பைன் பண்ணுவோம்.
ஸோ இங்கே ஒரே நம்பர் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 8 பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். 8 minus 4 வந்து 4. இந்த 25 அப்படியே எழுதிக்கலாம். 2 plus 2 வந்து 4. ஓகே, ஸோ அப்போ 4 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 425 வரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 42 இருக்குது. ஓகே, சம் வாட் நியர்பை நம்பர் டு 42 பார்ப்போம். ஓகே, 4 கூட ஒன்று 8 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 32 வரும், இல்லை 4 கூட 9 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 48 into 8, 8 8s are 64, இங்கே ஒரு 6, 8 4s are 32, 32 plus 6 வந்து 38. 9 போட்டு பார்க்கலாம். ஓகே, 9 9s are 81, இங்கே ஒரு 8, 9 4s are 36, 36 plus 8 பார்த்தீங்கன்னா 44. இது வராது, ஏன்னா 425 விட 441 பிகர் நம்பர் வராது. இப்போ ஒரே பாசிபிலிட்டி 8 தான் போடணும். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 384. ஸோ ஜஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 5 minus 4 1, இங்கே 12 வந்துடும். 12 minus 8 வந்து 4. ஓகே, ஸோ இங்கே 1 தான், இதுதான் ரிமைண்டர். 41 தான் ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்பர் டு பி சப்ராக்டட், number to be subtracted is 41. okay, so இப்போ கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல 825 அதிலிருந்து 41 சப்ராக்ட் பண்றோம். 5 minus 1 4. ஓகே, இங்க 12 இருக்கும், ரைட்? பாருவாங்கனா, ஸோ 12 minus 4 வந்து 8. ஸோ இப்போ இங்க 7 ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இங்க என்னது? 784. இப்போ 784க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 784க்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன வரும்? 28 தான் வரப்போகுது, ரைட்? ஸோ 2 நம்பரை கமெண்ட் பண்ணுங்க. 2 2s are 4. சப்ராக்ட் பண்ணுவோம். 7 minus 4 3. இதில் 84 அப்படியே எழுதிக்கலாம். 2 plus 2 4. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 48 into 8 தான் 384. அப்போ இங்கேயும் 8, இங்கேயும் 8, 384. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 0 வரும், ரைட்? ஸோ அப்போ square root of 784 is 28. Fifth problem பார்க்கலாம். Fifth problem பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்திருக்காங்க. ஸோ 4000க்கு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுவோம். 2 டிஜிட்டை கம்பைன் பண்ணுங்க. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃபார் 40 பார்த்தீங்கன்னா 6 6 are 36. ஸோ 6 6 are 36. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 40 minus 36 வந்து 4. இந்த டபுள் 0 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 6 plus 6 பார்த்தீங்கன்னா 12. ஓகே, ஸோ 12 கூட ஏதோ ஒரு நம்பரை எழுதிட்டு அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 400 வரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 400 இருக்குது. ஸோ அப்போது இங்கே 1 இருக்கிறதுனால 1 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? ஸோ 4 1s are 4. பட் ஆனால் எனக்கு 400 விட பிகர் நம்பராக வரும். அப்போ இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நம்பர் 3. ஓகே, ஸோ இப்போ 123 into 3 போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3, அப்போ 369. ஸோ 10 minus 9 வந்து 1. ஓகே, ஸோ இங்கே இப்போ 9 இருக்கும். 9 minus 6 வந்து 3. இதுதான் ரிமைண்டர். ஸோ இப்போ நம்பர் டு பி subtracted is 31. ஓகே, ஸோ அப்போ 4000ல இருந்து 31 சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் 10 minus 1 வந்து 9. ஓகே, 9 minus 3 6, இங்கே ஒரு 9. ஓகே, இங்கே 3. ஓகே, ஸோ அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன? 3969. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன தான் வரணும்? 63 தான் வரணும், ரைட்? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969. 2 நம்பர்ஸாக கம்பைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ 6 6 are 36. ஓகே, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 3 வரும். 369. 6 plus 6 வந்து 12. ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 123 into 3 தான் வந்து 369. ஓகே, ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது வந்து எனக்கு 0 வந்துடும்.
ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969 பார்த்தீங்கன்னா 63. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.